முதல் எல்லாருக்குமே புத்தாண்டுகள் நல்ல வாழ்த்துக்கள். இந்த வருஷம் விஸ்வாவசு இந்த பெயர், அந்த பெயரிலேயே ஒரு சந்தோஷம் வரும். இதுவரைக்கும் வந்த பெயர்கள் குருவதி, விக்ரதி என்னென்னவோ அந்த பேர் கேட்கறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் வந்தது. பகவான் கிருபையினால இந்த வருஷம் விஸ்வாவசு அப்படி பேர் வந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஸ்வாவசு நாமத்திலே உலகத்துக்கு மக்களுக்கு நல்லதாகும். ஜனங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன வித்யா வசதி ஆரோக்கியம் என்ன வேணுமோ, இந்த பிரஜா பிரதிநிதிகள் இருந்த அப்படியான கவர்மெண்ட் பிரஜா பிரதிநிதிகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். மக்களுக்கு எது வேணுமோ, என்ன சௌகரியம் வேணுமோ, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன வேணுமோ. படிப்பு ரொம்ப முக்கியமானது, ஹெல்த்து ரொம்ப முக்கியமானது. இதுவரைக்கும் ஆத்தியாத்மிகமான விசாரங்கள் எல்லாம் இந்த சமஸ்தா என்னென்ன நடக்குமோ ஸ்ரீதேவி எல்லாம் சொல்லியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஆத்தியாத்மிகம் கூட வேணும் நமக்கு. அப்படியே இந்த சோஷியல் மக்களுக்கு சேவா விசாரமா, வைத்திய விசாரமா டாக்டர் சிவா உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ ரொம்ப டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் என்னென்ன பண்ண போகிறதுன்ட்டு ஆன்மீகமான என்னது, மெடிடேஷன் என்னது, இந்த ராகசாகர இசை பற்றி கூட உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு. சங்கீதம் அப்படி இதெல்லாம் நடக்கிறது. பகவானுடைய கிருபை நாங்கள் செய்யும் அப்படி நாங்கள் நினச்சிட்டு இருக்கு. ஆனால் அவர் தான் எல்லாம் செய்கிறாரு. இன்விசிபிள் காட். அவன் சுவாமி காண்றதில்லை. எது காண்றதுன்றோ அது போயிடும். இந்த காடாமல் இருக்கே இன்விசிபிள் ஹேண்டு பகவான். அப்படியே பேர்கள் ரொம்ப இருக்கு. 1000 பேர்கள் இருக்கு சுவாமிக்கு, 1000 நாமங்கள் இருக்கு. ஒருத்தர் விதமான உபாசனா பண்ணுறா. ஒருத்தர் சோஷியல் ஆக்டிவிட்டி, சோஷியல் சேவா, மனிதனுக்கு சேவா, அதே ஒரு பூஜை. கஷ்ட காலத்தில் யார் இருக்கிறாரோ, பசி யார் இருக்கா, அவங்களுக்கு உதவி செய்யறதே ஒரு யோகம், ஒரு பூஜை. அப்படி நினைச்சுட்டு இருக்கிறார். அதை நான் தமிழ்நாட்டில் ரொம்ப பார்த்தேன். அந்த மாதிரி யார் இருக்கோ அவங்களுக்கு சாதம் கொடுக்கறது. யாருக்கு இந்த வித்யா வேணுமோ வித்யா தானம் பண்ணுறது, படிப்பு தானம் பண்ணுறது. அப்படியே ரொம்ப வசதி நல்லா இருந்த, பணம் இருந்த இல்லை கொடுக்கறது, சகாயம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது கூட அது ஒரு பூஜை தான். அப்படி நம்ம தத்த பீட்டத்தில் இருந்த நம்ம டிவோட்டிஸுக்கு, பக்தர்களுக்கு அதுதான் நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது. பிரத்யக்ஷ பூஜை உனக்கு வேணும் சொன்னால் மனிதனுக்கு சேவை பண்ணுங்கோ, அதுதான் பிரத்யக்ஷ பூஜை. அப்படி என்ன, ஏன் இந்த கோயில் இந்த ஐடல் அதெல்லாம் இருக்கு அப்படி நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அது கூட ரொம்ப பேருக்கு வேணுமே. அதுவும் ஒரு மக்களுக்கு சேவைதான். ரொம்ப பேர் அந்த நம்பிக்கை இருக்கே, அந்த நம்பிக்கையோசரமாக யார் யார் என்னென்ன நம்பிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி தெய்வங்கள் அங்கே வேணும் அவருக்கு.
மானசீகமான தெய்வீகமான ஒரு சமாதானத்துக்கு நம்ம கோயில்கள் வேணும். நமக்கு நம்முடைய மனிதனுடைய சம்பிரதாயம், இந்தியாவுடைய சம்பிரதாயம், மகாபாரத சம்பிரதாயம் நமக்கு அது கொஞ்சம் பேருக்கு அது வேணும். சில பேருக்கு நாதம் சங்கீதம் வேணும், அதுதான் நம்பிக்கை அவருக்கு. ஸோ அது கூட இந்த பீட்டத்தில் இருக்குது. யாருக்கு என்ன வேணுமோ இருக்குது. ஒரு மல்டி பஜார் மாதிரியாக இது இருக்குது நமக்கு. அதுக்கு யார் பன்சார் கடைன்னு சொல்கிறாரு. பன்சார் பழைய பேர் அது. பன்சார் கடைன்னு சொன்னால் எந்த மருந்து வேணுமா ஷாப்பில் கிடைக்க மாதிரியா வேணும். அப்படி தான் எனக்கு சங்கல்பம், எனக்கு ஆசை. அதுதான் ஒரு தடவை இங்கே வந்தால் யாருக்கு என்ன வேணுமோ அது பிடிச்சிட்டு போகும். இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும். அவங்களே இருக்கிறார். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். யாருமே படிப்பு சொல்கிறது இல்லை இதுக்குள்ளே. யோகம் யாருக்கு யோகம் வேணுமோ யோகம் எடுக்கலாம். யாருக்கு பகவத்கீதா பற்றி வேணுமோ அது மெமரி பவர் அது கூட எடுக்கலாம். யாருக்கு இசை பஜன்ஸ் சங்கீதம் நாதம் அது கூட. எதுக்கான நாதத்தினாலே இந்த சரீரம் நல்லதாகும். நமக்கு போஜனம் மாதிரி, நமக்கு பஜனை மாதிரி. போஜனம் இந்த சரீரத்துக்கு, நாதம் பஜன் மைண்டுக்கு. இசை இல்லாமல் யாருமே இல்லை, எல்லாருக்கும் வேணும் இந்த காலத்தில். அது பகவான் புகழப்பு இருக்கட்டும், உலகம் புகழப்பு இருக்கட்டும், பரவாயில்லை. ரெண்டாவது ஷரீர சேவை, அந்த மெடிக்கல் சேவை, அதுதான் மானவ சேவை. இது டாக்டர் சிவா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நடக்கிறது. நாளைக்கு கூட ஒரு ராக சாகரம் வச்சுட்டு இருக்கீங்க. இந்த புதிய வருஷம் ரொம்ப நாளாச்சு வந்துன்னா, 2 வருஷம் ஆகிப்போயிடுத்து வந்து. ஸோ எல்லாருக்கும் நல்லதாகட்டும். அப்படி ஆசீர்வதிச்சு அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் நீ எது நோட்டு பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னென்ன அது பிடிச்சிக்கணுமோ பிடிச்சிக்கோங்க, நல்லதாக்கும். நாங்கள் எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள் ஆசிரமம் இது, அது மட்டும் நினச்சிக்கோங்கோ. பணக்காரம் யாருமே இல்லைங்க. எல்லா வேலைகள் பண்ணுறாரு, கம்ப்யூட்டர் வேலை பண்ணுறாரு, வியாபாரம் பண்ணுறாரு, சின்ன சின்ன டாக்டர்ஸ் இருக்குது. ஒருத்தருமே கோட்டியாதிபதி மில்லியனர்ஸ் யாருமே இல்லைங்க. வேறு வேறு ஆசிரமத்துக்கு அங்கெங்கெல்லாம் போய் பார்த்தா பெரிய பெரிய மில்லியனர்ஸ் எல்லாம் சப்போர்ட் இருக்குது. நமக்கு சப்போர்ட்டு மக்கள்களை தான், நமக்கு ஏழைகளை தான் நமக்கு சப்போர்ட் இருக்குது. எல்லாருமே ஏதாவது ப்ரோக்ராம் வேணுமானா எல்லாம் அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுன்னுட்டு பண்ணிடுவார். அதுதான் நமக்கு இங்கே பேங்க் பேலன்ஸ் என்னென்னா நிஜமான ஒரு பந்துகள், நிஜமான ஒரு பக்தர், நிஜமான ஏழை பக்தர்கள் தான். அவங்களுக்கே வந்துடும். இங்கே நான் சாப்பிட்டு போனேன், எனக்கு நல்லதாயிடுச்சு, எனக்கு வேலை கிடச்சிது, இதோ நான் இன்னொருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு காட்சி பகவான் தந்திருக்கு நமக்கு. இந்த தட்சிண பாரதம் அகஸ்தியர் நிர்மாணம் பண்ணது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த கலை இசை எங்குமே இல்லை. ஆலயம் பார்த்தா, பிரகதேஸ்வர ஆலயம் பார்த்தா எப்படி அதெல்லாம் கட்டினார். தான் இன்ஜினியரிங் எப்படி பெரிய பெரிய கல்லுகள் எப்படி தூக்குனாருங்க மேலுக்கு, எப்படி போயிடுது. கிரைம் எல்லாம் இருக்கு இங்கே தமிழ்நாட்டிலே. நவகலா நவவிதமான 9 தான் இருக்கிறது சாஸ்திரத்தில். 9 இங்கே இருக்கு. ஆஸ்திகர் நாஸ்திகர், மானவ சேவா மாதவ சேவா. அதான் தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா சீசன் பார்க்க முடியும். அந்த மாதிரி எல்லா விதமான
புராணங்கள், எல்லா விதமான ராமாயணம், எல்லா விதமான பாகவதம், எல்லா விதமான சோஷியலிசம் எல்லாம் பார்க்க முடியும். ஒரு தமிழ்நாடுக்கு வந்து எல்லாம் கற்றுக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு தடவை சொல்கிறேன், எல்லாருக்குமே நல்ல படிப்பு கிடைக்கட்டும், நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும், நல்ல சாந்தி இருக்கட்டும். அகாலமாக வந்த வருஷங்கள், அகாலமாக வந்த துஃபான்கள், அகாலமாக வந்த அந்த அர்த்குவிக்ஸ் எல்லாமே நல்லதாகட்டும், சாந்தி ஆகட்டும். இந்த உலகம் எல்லாம் சாந்தி ஆகட்டும். எல்லாருக்குமே நான் பிரார்த்திக்கிறேன். ஏன்னா யூனிவர்சல் தெய்வம், నేను దత్తా నేర్చుకో, రామా నేర్చుకో, ఏదో నేర్చుకో, పంచభూతం నేర్చుకో, வாயு நினைச்சுக்கோ, அக்னி நினைச்சுக்கோ, பஞ்சபூதம் தான் எனக்கு தெய்வம். காற்று இல்லாமல் நாம் இருக்க முடியாது, விளக்கு இல்லாமல் நான் இருக்க முடியாது, சூரியன் இல்லாமல் நான் இருக்க முடியாது. அதான் பஞ்சபூதங்கள் தான் எனக்கு தெய்வம். வி கிவ் ரெஸ்பெக்ட் இன் பஞ்சபூதம். அதான் பேர்கள் வச்சிருக்கு. அந்த பஞ்சபூதத்துக்கு ராமா வைக்கிறேன், ஏன்னா அதுக்குள்ள என்ன தோஷம் இருக்கு? நல்ல பேர். பகவான் அப்படி வைக்கிறேன், பரமாத்மா அப்படி வைக்கிறேன், அம்மா அனு வைக்கிறேன். இங்கே இருக்கிறது கோயில்கள், இங்கே இருக்கிறது ஆன்மீகமான சம்பத்து, கிரேட்னஸ் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி எங்கேயுமே இல்லை. அதுக்கு சந்தோஷம் தானே. நீங்கள் எல்லாம் ரொம்ப அதிருஷ்டக்காரர். இந்த நாட்டில் நீங்கள் எல்லாம் பிறந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் பகவான் அந்த எது வேணுமோ அது, இந்த பன்சாரம் ஒரு கடை மாதிரியா, பஜார் மாதிரியா, என்ன ஒரே ஷெல்டருக்கு எல்லாம் கிடைக்கும். ஒரு தடவை அந்த கடைக்கு போனால் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வந்தால் எல்லா சீசனும் கிடைக்கும். எல்லா விதமான எது வேணுமோ இருக்கு. பகவான் வேண்டியது இல்லையா? நம்பிக்கை இல்லை, அதை எடுத்துக்கோ. பகவான் வேணுமா, அதை எடுத்துக்கோ. ஹாப்பியா மனுஷருக்கு சேவை பண்றியா, ஓகே. ஒன்றும் வேண்டாம், அப்படியே ஃப்ரீயா நீ இருக்கிறியா, அது கூட எடுத்துக்கோ. நிறைய குரூப்ஸ் இருக்குங்க, எந்த குரூப்லாரும் சரி. ஆனா இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்காம இருங்கோ. அதுதான் நான் சொல்றேன். இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. அதுதான் எது குரூப்பாரு சரி, என்ன குரூப்பாரு பரவாயில்லை. ஆனா உனக்கு உங்க ஃபேமிலி நம்பிக்கை, அப்பா அம்மா நம்பிண்டிருக்கே, அந்த ஃபேமிலிக்கு நல்லதாகணும், தேசத்துக்கு நல்லதாகணும், உலகத்துக்கு நல்லதாகணும். ஓகே, அப்படிதான் நான் சொல்றேன். இப்போ பார்த்து எனக்கு சுத்தமாக தமிழ் பேசுறது ரொம்ப கஷ்டம். சுத்துறதுன்ட்டு தான் எல்லா பாகமும் கொஞ்சம் 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 பேசணுவேன். அதான் சுத்தமாக தமிழ் தான் பேச முடியறதில்லை, கொஞ்சம் தான் பேசிட்டு இருக்கு. அப்படி சொல்லிட்டு புத்தாண்டுகள் ஒன்ஸ் அகைன் இன்னொரு தடவை சொல்கிறேன், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். அப்படி இங்கிலீஷில் கூட நான் சொல்கிறேன். எல்லாம் நீங்கள் எல்லாம் பெரிய கதைகள் எல்லாம் சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. எத்தனை சின்ன சின்ன சேவையில் கூட இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மட்டும் நினச்சிக்கோங்க, இவங்களுக்கு யாருக்கும் சம்பளம் இல்லை, வாலண்டியர்ஸ். இவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ். யார் அங்கே கிச்சனுக்குள்ளே சேவை பண்ண வாலண்டியர்ஸ், பூஜா வாலண்டியர்ஸ், மெடிக்கல் வாலண்டியர்ஸ், எல்லாம் வாலண்டியர்ஸ் தான். என்ன அவர் கொடுத்தது என்ன அன்பு தான் நான் கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் அவர் கூட ஒன்றுமே நான் வாங்கோ ராகசாகனை நீ பாங்கோ. நேற்றுக்கெல்லாம் ஒரு 20-25,000 ஹனுமான் சாலிசா நாங்கள் பண்ணோம், விஜயபாடாலி பண்ணோம். நேற்றுக்கு ராத்திரி எல்லாம் பெரிய மழை, சுத்து மழை தான், எங்கே பார்த்தா மழை தான், அங்கே மட்டும் மழை இல்லை. அதே ரொம்ப ஆச்சரியம் எல்லாருக்குமே. அவளை காத்து ஹனுமாருக்கு காத்துன்னு சொன்னார், ரொம்ப இஷ்டம் தான். அவளை காத்து வந்தது, ஒன்றுமே அங்கே ஏரியாவில் ஒன்றுமே ஆகலை. அந்த 15,000-20,000 பேருக்கு மட்டும்தான். சர்க்கிள் தாட்டி கொஞ்சம் வந்து மழை மழை மழை. ஸோ இது ஒரு நம்பிக்கை. இது ஒன்று யாரோ மிரக்கல் பண்ணது, ஒரு மெஸ்மரிசம் பண்ணது நடந்தது. இது நடந்தது, நேற்றுக்கு ராத்திரி நடந்தது. நீங்கள் டிவி பாரும்போது உங்களுக்கு என்ன காத்தது.
அந்தந்த காற்று எப்படி இருக்குன்னு டஸ்ட்டு எங்கேருந்து வந்தோ தெரியல டஸ்ட்டு. ஸோ அதுதான் நம்பிக்கை நமக்கு. அந்த மாதிரியும் இவங்களெல்லாம் பார்த்துருக்கு. ஸோ எனக்கு பின்னே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் இன்னொரு தடவை உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எல்லாம் வந்திருக்கு. நான் நினச்சே 2 பேர் மட்டும்தான் வந்திருக்குன்னு நினச்சேன். பார்த்தா நீங்கள் எல்லாம் பந்துகள். ஹாப்பி. இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் எல்லாம் மெம்பர்ஸ் தான். நீங்கள் எல்லாம் மெம்பர்ஸ் தான். அப்படி உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே இன்னொரு தடவை புத்தாண்டுகள் புத்தாண்டுகள் அப்படி சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர். ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. ஏன்னா நம்ம குருதேவர் தான் நமக்கு முக்கியம், தத்தாத்திரேயர். அதுக்கு தான் ஜெய் குருதத்தான்னு சொல்கிறேன். சண்டை இல்லையே, சிவபெருமானும் விஷ்ணு பெருமான் அப்படி சண்டை இல்லை. அதான் ನಾವು ನ್ಯೂಟ್ರಲ್ ದೈವಂ தான் நமக்கு, ನ್ಯೂಟ್ರಲ್ ದೈವಂ.